தமிழகத்துடைய வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் கரூருக்கு இதே மாதிரி ஒரு பொதுக்கூட்டத்துக்கு போயிருக்கார். ஆனா அவர் என்ன பண்ணார், 12 மணிக்கு வாரன்னு சொல்லிட்டு இரவு 7 மணிக்கு போனார். கூட்ட நெரிசலில் 47 பேர் சிக்கி செத்தனர். எப்படி செத்தார் என்று தெரியுமா? முன்னாள் அமைச்சர் அவர்களுடைய தூண்டுதலின் பேரில் இவர் மைக் எடுத்த உடனே பேசுகிறார். பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபான்னு ஒரு பாட்டு பாடுறார். ஏற்கனவே ஒரு சினிமா நடிகர் தானே, நல்ல பாட்டு பாடுவார். 10 ரூபா பட்டெல்லாம் உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? என்னன்னு தெரியுமா? யாரும் டாஸ்மாக் பக்கமே போலையா நீங்க? ஏன்னா இங்க நமக்கு தேவையில்லை. நீங்க திமுக கூட்டம் நடந்ததுன்னா அங்க டாஸ்மாக் வியாபாரம் ஜாஸ்தியாக நடக்கும். தேசிய ஜனநாயக கூட்டணி பக்கம் போனீங்கன்னா டாஸ்மாக்ல வியாபாரமே இருக்கு. இது கூட பாத்தீங்கன்னா மதுரையில முருகப்பக்தர் மாநாடு நடந்துச்சு. முருகப்பக்தர் மாநாடு வந்து 5 லட்சம் பேர் கூடணும். ஒரு போலீஸ் கூட அங்க பாதுகாப்பு கிடையாது. ஆனால் 5 லட்சம் பேர் ஒட்டுமொத்தமாக குடும்பத்தோடு கூடி அந்த மாநாட்டில் கலந்து கொண்டு முடித்து விட்டு 5 லட்சம் பேரும் அந்த சேர்களை அப்படியே தூக்கி அடுக்கி ஒழுங்காக அடுக்கி திருப்பி இருந்த இடத்தில் எப்படி இருந்ததோ அப்படி அடுக்கி வைத்துவிட்டு போனார்கள். அங்கே இருந்த பாட்டில்னா தண்ணி பாட்டில், அங்கிருந்த தண்ணி பாட்டிலை எடுத்து அப்படியே அடுக்கி வச்சுட்டு போனாங்க. இது தேசிய ஜனநாயக கூட்டணி நடந்தது. இந்து முருகப்பக்தருடைய மாநாடு. ஆனால் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அப்படி அல்ல. இன்னைக்கு அவங்க 500 ரூபாய் கூட்டத்தை கூட்ட வேண்டிய அவசியம் இருக்கு. நமக்கு அப்படி 5 விசா கொடுக்காம இன்னைக்கு அவ்வளவு பேர் இன்னைக்கு கூடியிருக்காங்கன்னா பாரத் மாதாக்கு ஜெயங்கிறாங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.